முதல்ல ஒரு வேண்டுகோள், அவங்க 2 பேரும் பேசுறப்ப நான் ரொம்ப கடும் சிரமப்பட்டு என்னோட சிரிப்பை அடக்கிக்கிட்டு துளிப்போட என் சிரிப்பை வெளியே காட்டாம நான் அமைதியா கேட்டேன். அந்த மாதிரி அவங்களும் கேட்கணும். கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருங்க. தேங்க்ஸ் திமுக சரவணா. என்னால அடக்க முடியல சிரிப்ப. அவர் பழமொழியோட சொல்றேங்க, கை கால் இழந்தவன் தேர்வட்ட, கண் இல்லாதவன் வழிகாட்ட, தலை இல்லாத மனிதன் சக்கரம் இல்லாத தேரில் ஏறி கோட்டையை நோக்கி புறப்பட்டானாம் வெற்றி கொடியை பிடிக்க அப்படின்னு தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரிங்க வட மாவட்டத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வன்னிய இன மக்களால் கைவிடப்பட்ட, சொந்த மகனால் அரசியல் ரீதியாக கைவிடப்பட்ட அரசியல் அனாதை மரியாதைக்குரிய மருத்துவர் ஐயா அண்ணா திமுக தொண்டர்களால் நாகரிகமா பேசுங்க சார். நீங்க பேசுங்க, நாகரிகமா பேசுங்க சார். இருங்க, அவரோட ஏஜ் அவருக்கு 90 வயசு ஆக போகுது. 90 வயசு டாக்டருக்கு 2 வருஷத்துல 90 வயசு, 88 வயசு ஆகுது. 88 வயசுக்கு மரியாதை கொடுங்க. வயசுக்கு மரியாதை. நீங்க அரசியல் ரீதியா எது வேணாலும் பேசுங்க, மரியாதையா பேசுங்க, மரியாதையா பேசுங்க. வயசுக்கு மரியாதை கொடுங்க. உங்களுக்கு வயசு என்ன இருக்கும்? ஒரு 60 இருக்கும். 88 வயசு ஆகுது. 88 டாக்டருக்கு 88 வயசு. ஒரு நிமிஷம் இருங்க. அந்த வயசுக்கு மரியாதை கொடுங்க. வேற நீங்க அரசியல் ரீதியா பாஸ்கரன் சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். நீங்க முதல்ல தொலைக்காட்சியில ஒரு நாகரிகமான ஆளை உட்கார வைங்க சார். கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். அவர் நாகரிகமானவர், படிச்சவர், எல்லாம் தெரிஞ்சவர் தான். அதனால சார் கொஞ்சம் வயசுக்கு மரியாதை இருங்க. சார் 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 கொஞ்சம் கவனத்தோடு பேசுங்க சார். முதியவர், ஒரு பெரிய லீடரு, அதனால கொஞ்சம் பார்த்து பேசுங்க.